முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் அதிமுகவில் இருந்தவர். நல்ல டைப், நல்ல குணங்க. ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளோ கேமராக்கு முன்னாடி பேச முடியாது. அண்ணன் இந்த தடவை தோத்துட்டாப்புல. அதாவது இந்த எலெக்ஷன் வந்ததில் தோத்துட்டார். தோத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவுக்கும் எடப்பாடி ஐயா வராரோ பேசுகிறாரோ இல்லையோ, ஜெயக்குமார் எல்லா இதுலேயும் ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுக்குறாப்புல. அவர் நிலமை அவ்வளோதான். ஆனால் உங்களை தப்பாக சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதில் எங்கள் தளபதி பார்த்துன்னு சொல்கிறீங்க, கூட்டணிக்கு அவங்க வரேன்னாங்க, இவ்வளோ வரேன்னாங்க. அது கிண்டல் பண்ணுறதுல நீங்கள் வேணாண்ணே. நார்மலாக வர கூட்டத்தை பார்த்தீங்களா? நீங்கள் அவ்வளோ கூட்டம், மிகப்பெரிய கட்சினே, அவ்வளோ கூட்டம் கூடுறீங்களே. எங்கள் தளபதி தஞ்சாவூரில் பார்த்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தீங்களா? எம்ஜிஆருக்கு எப்படி ஃபாலோவிங்ஸ் இருந்ததோ அதை உடச்சி எரியிற மாதிரி வராங்கண்ணே கூட்டம். அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தி படம் இருக்குண்ணே. இளைஞர் படம்லேருந்து எல்லாமே இருக்குது. தளபதியை பார்த்து பேசி உங்கள் ஏரியாவில் இந்த தடவையாவது ஓட்டை குறைச்சிக்காமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்க பாருங்கண்ணே. எங்கள் தளபதி பற்றி நீங்கள் பேச வேணாம். உங்கள் ரூட்டு தனி ரூட்டு, எங்கள் தளபதி ரூட்டு தனி ரூட்டுண்ணே. உங்களுக்கு எங்களுக்கும் சண்டை வேணாண்ணே, ஒத்து வராதுண்ணே. எங்கள் தளபதி ரூட்டே வேறு. அவரை விட்டுருங்க. அவர் எதை சொல்லிகிட்டு இருக்காரு அதை மட்டும் தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நீங்கள் வர வேணாண்ணே. உங்கள் ரூட்டை நீங்கள் பாருங்கள். உங்கள் தொகுதியை போய் முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கண்ணே. இந்த தடவை ஜெயிக்க பாருங்கண்ணே. இல்லாட்டா நீங்கள் நிற்கிற தொகுதியில் எங்கள் ஆளுங்க எங்கள் தளபதி யாரை நிறுத்துறாருன்னு தெரில. ஊட்டி எக்கச்சக்கமாக வந்துட போகுதுண்ணே. வாய் கொடுத்து நீங்களே மாட்டிக்காதீங்கண்ணே. உங்கள் மேலே என்றைக்குமே மரியாதை உண்டு. அதை நீங்களாக கெடுத்துக்காதீங்க.